ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துறை மேலாம் வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மாலினி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க MBA முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபினான்ஸ் கம்பெனி சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க 2ஆம் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க தர்மபுரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு, நிலம், கார்னு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு வசதியான இடத்துல தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் அங்கே இவங்களுடைய கணவர் இவங்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணதாகவும், சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணதுனாலையும் இவங்க ரொம்ப வருடமாக வெயிட் பண்ணிட்டு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட சொந்த ரிலேஷனும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனிமையில் தான் வேணாக்கள் திருமணமே வேணான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க. இப்போ இவங்களுடைய அப்பா கம்பல் பண்ணுறதுனால இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும், குணமானவராக வேணும், ஆனால் மனைவி இல்லாதவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான், நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் திருமணமாகி அவங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சிவரஞ்சரி, வயது 40 வயதாகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க அரியலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 4-5 வீடுக்கு மேலே வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்களுடைய அப்பா பில்டிங் கட்டட மேஸ்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ அவங்களாம் திருமணமாகி நல்லபடியாக இருக்கிறதாகவும், இவங்களுடைய கணவர் தான் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே வந்துட்டதாகவும், இவங்களுடைய மாமனார் மாமியாரே இப்போ இவங்கள மறுமணம் பண்ண சொல்லிக்கிறாங்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக வேணும். வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், மனைவி இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடிய மணமகன் ஒரு 10ஆவது படிச்சிருக்கணுங்க. ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும். மாதம் ஒரு 10 to 15 சம்பளத்துலையாவது நிரந்தரமான ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீட்டு வாடகையே ஒரு 3 வீட்டு வாடகை வருதாகவும், ஸோ அதுவே எனக்கு போதுங்க அப்படிங்கிற மாதிரி மணமகள் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்க முடியுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல்